ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கீர்த்திக். இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் ஹாலிவுட்டில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் மார்வல் கிட்டேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மார்வலில் எக்ஸ்மேன் 97ல் ரோக்கு வாய்ஸ் ஆக்ட்ரஸாக இருந்த லியோனோசன் டூம்ஸ்டேயில் அனிமேட்டட் யூனிவர்ஸையும் மிங்கிள் ஆகிறத பற்றி கேட்டதுக்கு நடந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் நெட்ஃப்ளிக்ஸில் மே 1 இருக்காதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூஎஸில் மட்டும். ரீசெண்டாக நடந்த டெஸ்ட் ஸ்க்ரீனிங்கில் தண்டர்போல்ட்ஸ்க்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நிறையா வந்திருக்கு. இந்த மூவி மே 2 ரிலீஸ் ஆகுது. யாரெல்லாம் தண்டர்போல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏகப்பட்ட டூம்ஸ்டே அப்டேட்ஸ் தான் வந்துட்டுருக்கு. அதில் ஒன்றா தெசா தாம்சன் யூகேல பெட்ரோபாஸ்கல் கூட இருக்க மாதிரி அந்த சில பிக்ஸ் வந்துருக்கதாகவும் டீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அவங்களும் டூம்ஸ்டேல ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லோக்கி ஆக்டர் டாம் ஹிடல்ஸ்டன் இன்னும் எம்சியூவில் அவருக்கான சொல்லப்பட வேண்டிய கதைகள் இன்னும் இருக்கதா சொல்லியிருக்காரு. அதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதும் சொல்லியிருக்காரு. ஸ்பைடர்மேன் கேம்ஸில் மைல்ஸ் மொரால்ஸ்க்கு வாய்ஸ் ஆக்டராக இருந்த நட்ஜித் ஜெட்சர் லைவ் ஆக்ஷனில் மைல்ஸ் மொரால்ஸாக ப்ளே பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், இது நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மார்வல் ஒரு கிராஸ் ஓவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த தடவை காட்ஜிலாவோட கிராஸ் ஓவர் பண்ணுறாங்க. அந்த காமிக்ஸ் காட்ஜிலா டெஸ்ட்ராய் த மார்வல் யூனிவர்ஸ் ஜூலை 16 ரிலீஸ் ஆகுது. யாரெல்லாம் இதுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ரீசெண்டாக ஃபென்டாஸ்டிக் 4லேருந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஒன்றா டாக்டர் டூம் இந்த மூவியில் அப்பியர் ஆக போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு ஃபென்டாஸ்டிக் 4 ரீஷூட்ஸில் இருக்குது. மேபி டாக்டர் டூம் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனில் கூட ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேஸ் கேலமுனி, அதாவது லைலாவா மூன்லைட்டில் நடித்த ஆக்ட்ரஸ் தனியாக ஒரு சோலோ ஃபில்ம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க சைடில் இருந்து. கேப்டன் அமெரிக்கா பிராண்ட் நியூ வேர்ல்டுடைய ரைட்டர் ராப் எட்வர்ட் இந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்கல, அதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சின்னதாக ஒரு கேம் அப்டேட். மார்வல் ரைவல்ஸில் மே 30 அல்ட்ரான் கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஃபென்டாஸ்டிக் 4ல் ஜாக் கெர்பியோடைய ஹியூமன் டார்ச்சோடைய டிசைனை ஒரு இடத்த டீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபென்டாஸ்டிக் 4உடைய செகண்ட் ட்ரெயிலர் ரெடியாக இருக்கிறதாகவும் அது சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதோட ரன் டைம் 2 நிமிஷம் 30 செகண்ட்ஸ் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக டிசி சைடில் பீஸ் மேக்கர் சீசன் 2க்கான டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆகஸ்ட் 21 அதோட ரிலீஸ் டேட்டையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சூப்பர் கேர்ள் உமன் ஆஃப் டுமாரோவில் இருந்து மில்லி ஆல்காக்கோடைய சூப்பர் கேர்ள் கூடவே ஜெசன் மோமோவுடைய லோபோ கேரக்டருடைய செட் பிக்ஸ் லீக் ஆகிருக்கு. கூடவே லோபோவும் நடிக்கிற ஜெசன் மோமோவுடைய எல்லா சீனையுமே ஷூட் பண்ணிட்டதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கிங்பின் ஆக்டர்ஸ் வின்சென்ட் டிசியில் ஸ்வாம்திங்காக நடிக்கிறதுக்காக அவரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. சூப்பர்மேன் மூவி யூஎஸ்க்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே மற்ற கண்ட்ரியில் ரிலீஸ் ஆகுன்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ராபர்ட் பேட்டிசனை டியூன் 3ல் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோடைய ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதனால் ராபர்ட் பேட்டிசன் த பேட்மேன் பார்ட் 2ல் நடிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாமே அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் தான் ஷூட் பண்ண போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே மேட் ரீவ்ஸ் அவருடைய பார்ட் 2க்கான மூவியோட ஸ்கிரிப்டை இன்னும் கம்ப்ளீட் பண்ணணுன்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஹாலிவுட் சைடில் போகும்போது ஷான் லிவி அவருடைய ஸ்டார் வார்ஸ் ப்ராஜெக்டில் ஜெஸ்ஸி பிளம்ஸை வில்லன் ரோலுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக டானி கில்ராய் லூகாஸ் ஃபிலிம்ஸ் ஒரு ஹாரரான ஸ்டார் வார்ஸ் ப்ராஜெக்டில் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இதே டானி கில்ராய் மேண்டலின் இல்லைனா கண்டிப்பாக ஆண்டர் சீரீஸ் கண்டிப்பாக இருந்திருக்காதுன்னு சொல்லி ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஆஸ்காரில் 2027 பெஸ்ட் கேட்டகரியும் ஆட் பண்ணியிருக்காங்க. அன்டில் டான் மூவிக்கு புது டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி ஏப்ரல் 25 ரிலீஸ் ஆகுது. ஹாக் 2 கேர்ளை கிளென் பாவலுடைய சாட் பவர் சீரீஸில் கேஸ்ட் பண்ணதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஆஃப் சீசன் 2 எபிசோட் 1 ரிலீஸ் ஆகிருக்கு. இதோட சீசன் 3யும் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறதாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டிஸ்னி சைடில் இருந்து இன்சைட் அவுட் 3 இப்போதைக்கு டெவலப்மெண்ட்டில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. லைவ் ஆக்ஷன் மைன்கிராஃப்ட் மூவி பார்பி மூவியோடைய டொமஸ்டிக் பாக்ஸ் ஆஃபீஸை பீட் பண்ணி வார்னர் ப்ரோஸோடைய ஹையஸ்ட் கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸில் 3rd பிளேஸில் இருக்குது. இதோடைய டோட்டல் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட இது அதிகம். இதோட டோட்டல் ரன் டைமில் குறைஞ்சபட்சம் 1 பில்லியனே ரீச் ஆகும்னு எல்லாரும் கணிச்சிருக்காங்க. யூஎஸ் சைனா மேலே ஏகப்பட்ட டேக்ஸ் போட்டதுனால சைனா யூஎஸோடைய மூவிஸ் வாங்குறத நிறுத்தலான்னு சொல்லிட்டு கன்சிடரேஷனில் இருக்கிறதாகவும் ஒரு நியூஸை சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த வாரம் இந்த நியூஸ். இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் தப்பாக சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தேவைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.